வார்த்தையை நாம் தியானிப்போமாக. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. சூத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய நாளிலே விசேஷமாக கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற கர்த்தராக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று இங்கே ஆவியானவர் சகரியா மூலமாக தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? இன்றைக்கு அநேகர் அசட்டை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிற ஒருவராலும் சம்பூர்ணமான முடிவை பார்க்க முடியாது. ஒரு ஆரம்பம் எப்பொழுதுமே அற்பமாக தான் இருக்கும். இன்றைக்கு நாம் டாப்பில் இருக்கிற அநேகருடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்கள், அவங்கெல்லாம் அற்பமான ஒரு ஆரம்பத்தை உடையவர்களாக தான் இருப்பாங்க. ஆமேன், ஒத்துக்கொள்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் அவ ஆரம்பத்தில் ஒரு சாதாரணமாக கடவுள் கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி அதை ஆரம்பிக்கும் பொழுது தான் அவன் படிப்படியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் பொழுது தான் அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதமான நிலையான ஒரு வளர்ச்சியாக இருக்க முடியும். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கும், ஆனால் முடிவு அங்கே பரிதாபமான சில நிலைமையில் மாறி போகிறத பார்க்க முடியும். எனக்கு ஒரு அருமையான ஒரு நண்பரை தெரியும். அவர் ஆரம்பத்திலேயே அவர் அமர்க்கலமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவர் நினைத்தார். எப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் அவர் என்ன செய்து கொண்டு வந்தார், வாழ்ந்து கொண்டு வந்தார். நல்ல ஒரு சம்பாத்தியம், நல்லா இருக்கிறாரு அப்படிங்கிற சூழ்நிலை மேலே அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலை. இன்னும் நான் நல்லா இருக்கணும், இன்னும் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஐஸ்வர்யவானாய் மாறணும், ஒரு கோடீஸ்வரனாக மாறணும்னு நினச்சி தன்னிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் சம்பளத்தை வைத்து லோன் வாங்கி கடன் வாங்கி தன்னிடத்தில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் விற்று ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னு சொன்னால், அந்த ஊரில் அவர் பயங்கரமான ஒரு பெரிய பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து ஒரு ஆரம்பத்தை ஒரு பயங்கரமாக அவர் என்ன செய்தார், ஆரம்பித்தார். ஆனால் அந்த பிஸ்னஸை தொடங்குவதற்குள்ளேயே பிரச்சனைகள், சோர்ந்து போய் அதற்குரிய ஞானமும் இல்லை, அந்த பிஸ்னஸுக்குரிய ஞானமும் இல்லை, அதை எப்படி நடத்தணும்னு தெரியாது. மனுஷர்கள் சொன்னதை வைத்து, தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னதை வைத்து எல்லாரும் செய்வாங்க, உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லி மனுஷர்களை நம்பி தேவ ஆலோசனையை கேட்காமல் தொடங்கினதுனால அவர் அத்தனை லட்ச கடனாளியாய் மாறி போனார். இன்றைக்கும் அவர் சில ஆயிரங்களுக்கு தான் அவர் சம்பாதித்து கொண்டு அவர் வேற ஒரு பிஸ்னஸை பார்த்து கொண்டு அவர் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்தில் ஒரு சின்ன ஒரு ஹோட்டலை வைத்து கொண்டு, சின்ன ஒரு டீ கடையை வைத்து இன்றைக்கி பெரிய நாடு முழுவதும் பிரான்ச் உள்ள பெரிய ஹோட்டல் தொழிலதிபர்களை நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். வலையிலே சொல்லுவோம் சத்தமாக தோத்துறா. ஆரம்பம் அற்பமாக இருக்கும். அந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஸ்தோத்திரம். யார் அசட்டை பண்ணலாம்? கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது, தூக்கு நூலை பார்க்கிறது. ஸ்தோத்திரம். சிலர் கர்த்தருக்கு பயந்து இப்படிதான் வாழணும்னு சொல்லி அற்பமான வாழ்க்கை வாழ்கிறவங்களை பார்த்து மற்றவர்கள் அற்பமாக நினைப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இது போதும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அற்பமான ஒரு வாழ்க்கை வாழ்வது போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்வீங்கன்னு சொன்னால் மனுஷன் உங்களை அற்பமாக பார்ப்பான். ஆனால் என் ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவர் கண்களும் உங்களை பார்க்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் கண்கள் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். மனுஷன் அற்பமாய் பார்க்கிறான், ஆனால் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஸ்தோத்திரம். யோபு 8:7 வாசிக்கிறோம், உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும்
உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இதுதான் வாழ்க்கை. சங்கீதம் 37:37 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, நீ பாரு, அவனை நீ பாரு, உத்தமனை பாரு, உண்மையா இருக்கிறவனை பாரு. அவன் கஷ்டப்படுறான், அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான், அவனால் சரியானதை உடுத்த முடியலை, அவன் நினைச்சதை பார்க்க முடியலை, ஆனால் உத்தமமாக இருக்கிற அவனை பார்த்து கொண்டே இரு, ஆனால் அவனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாள் நினைக்காதிருங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுகிற வாழ்க்கை வாழ்கிறேனா, என்னை மனுஷர்கள் அற்பமாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் சஞ்சலப்படாதிருங்க. என் ஆண்டவர் சந்தோஷப்படுகிற வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். துவக்கத்தையே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை துவக்கத்தையே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது, இப்போ வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. முடிவை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். முடிவை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது, அதன் முடிவு நல்லது. துவக்கத்தை பார்க்கலாம், என் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஒரு 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 கர்த்தருடைய பிள்ளையினுடைய லட்சியமான நோக்கமாக இருக்க வேண்டும். எரேமியா 29:11 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீங்க, உங்களுடைய முடிவு என்னவா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்க, அந்த முடிவை நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்களேன். எரேமியா 29:11 வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அறிவேன் அப்படி சொல்லிட்டாரா? அடுத்து உன் முடிவு பற்றி உனக்கு நம்பிக்கை வேணும்னு கர்த்தர் சொல்றார். அங்கே உங்கள் முடிவு பற்றி உங்களுக்கு நம்பிக்கை வேணும். அந்த நேரங்களில் நம்முடைய முடிவு பற்றியே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழக்கூடாது. வாசிங்க எரேமியா 31:17 வாசிங்க. எரேமியா 31:17 வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். அநேகர் தங்களுக்கு இருக்கிற முடிவை விசுவாசிக்க முடியாதபடி இருக்கிறாங்க. சோதரம், இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேனே, இப்படியே இருந்து இப்படியே நான் போயிடுவனோ, என்னுடைய வாழ்க்கையில் உயர்வே வராதா, என்னுடைய வாழ்க்கையில் பெருக்கமே இருக்காதா என்று சொல்லி அநேக நேரங்களில் இப்படியே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய சோதர வசனம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு முடிவை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யாக்கோபு 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொல்கிறாரு, அங்கே யாக்கோபு எழுதின நிருபத்தில் அங்கே பார்க்கிறோம், யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தரின் செயலுடைய அந்த கர்த்தருடைய செயலுடைய முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீங்களேன்னு சொல்கிறார். வாசிச்சிருங்களேன், எடுத்துருங்களேன். யாக்கோபு எடுங்க, எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். சோத்திர வாலிப பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். சோத்திரம், சபையில் இன்னைக்கு வேதத்தை எடுத்து திருப்பி வாசிக்க சொன்னால் வாசிக்கிறதுக்கு பைபிளை திருப்ப தெரியலை உங்களுக்கு. சோத்திரம், வேதத்தை வாசிக்கிற நாட்களுக்கும் வர்றது கிடையாது, வேத வாசிப்புதான் கலந்துக்கிறது கிடையாது. யாக்கோபு 5:11 வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. யோபுவின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீங்களே. அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஏதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே.
யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, அப்போ பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். நல்ல முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நல்லவர். சிலருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் ஸ்தோத்திரம் அது அற்பமாக தான் இருந்தது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை ஆண்டவர் சம்பூர்ணமாக மாற்றினார். வேதத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபினுடைய ஆரம்பம் ஸ்தோத்திரம் ஒரு என்னது அற்பமாக தான் இருந்துச்சு. நான் செத்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லி வெறுங்கையா கோலும் கையுமா தான் வனாந்திரத்தில் ஓடினான். ஆனால் அவன் திரும்பி வரும்பொழுதும் சரி, அவன் மரிக்கும் பொழுதும் சரி, ஸ்தோத்திரம் மிகுந்த ஐஸ்வர்யவானாக மரித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தாவீதுனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆடுகள் பின்னே போனவன், தகப்பனால தாயால சகோதரனால மறக்கப்பட்டு வாழ்ந்தவன். ஆனால் அந்த தாவீதினுடைய முடிவு சம்பூர்ணமான முடிவு. பூரண வயசுள்ளவனாக 40 வருஷம் இஸ்ரவேலை சமஸ்த இஸ்ரவேலையும் அரசாண்டு சோதரன் பேரும் புகழோடும் இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒரு மனுஷனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஒரு மனுஷனை குறித்து தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமாக இருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம் அவன் வளர வளர ஸ்தோத்திரம் அவன் முடிவு சம்பூர்ணமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்றது. ஸ்தோத்திரம். ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்து ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனை அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. நம்மை நாமே முதலாவது அற்பமாக எண்ணக்கூடாது. பிறரை நம்ம அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்தையும் அற்பமாக எண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்மளை பார்க்கலும் மற்றவர்களை உயர்வாக தான் நம்ம நினைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்மளை உயர்வாக நினைக்கணும். கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பெருசுன்னு சொல்லி நம்ம நினைக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி நினைத்து வாழ்ந்த ஒரு மனுஷன்தான் யோசேப்பு என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா சத்தமா? ஸ்தோத்திரம். யோசேப்பு யாருன்னு சொன்னால் யாக்கோபுடைய கடைக்குட்டி மகன். ஆனால் இந்த யோசேப்பை யாக்கோபு மட்டும்தான் நேசித்ததை நம்ம பார்க்கிறோம். சகோதரர்கள் எல்லாரும் வெறுத்தார்கள் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். அது சிறுவனாக இருந்த இவனை பகைக்கப்பட்டவனாக இவன் காணப்பட்டான். பழி சுமத்தப்பட்டவனாக காணப்பட்டான். தண்டிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். பிற்பாடு அழைக்கப்பட்டவனாக, பிற்பாடு உயர்த்தப்பட்டவனாக, ஆளுகை செய்கிறவனாக உயர்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு அடிமையை ஆண்டவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைத்தார். ஸ்தோத்திரம். ஆரம்பம் அற்பமாக இருந்தது. இந்த யோசேப்புவை ஸ்தோத்திரம் சகோதரர்கள் அற்பமாக பார்த்தார்கள். ஏன் ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளில் ஸ்தோத்திரம் தகப்பனும் கூட ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாம் உனக்கு முன்பாக வந்து வணங்குவோம் என்று சொல்லி சொல்லுகிறாயா, அவ்வளோ பெரிய ஆளா என்று சொல்லி அற்பமாக தான் நினைத்தார். ஆனால் இந்த யோசேப்பு அவன் உயர்த்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்தோத்திரம் ஆரம்பத்தை அற்பமாகவே நினைக்கக்கூடாது. உங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் முடிவை ஆசீர்வாதமாக, நம்முடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம வளர வளர நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகணும்னு சொன்னால், தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பூரணமாக பெற்று அனுபவிக்கணும்னு சொன்னால் ஒரு 7 காரியங்களை தலைப்பு மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்தோத்திரம் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு ஒரு தரிசனத்தை கண்டான், ஒரு சொப்பனம் கண்டான். ஸ்தோத்திரம். அதை நம்ம வாசிக்கிறோம். அங்கே எங்கே? ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37 6 முதல் 11 முடிய உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். யாரும் வாசிக்க வேண்டாம், நீங்கள் ஏற்கனவே வாசித்த வேத பகுதி தான். 37வது அதிகாரத்தில் 6 முதல் 11 வசனங்கள் வரையிலும் நீங்கள் வாசித்து அங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அவன் சொப்பனம் கண்டதை தன் சகோதரிடத்திலே சொல்லுகிறான். முதலாவது ஒரு சொப்பனத்தை காண்கிறான், சகோதரிடத்திலே சொல்லுகிறான். சகோதரர்கள் சோதரா இவனுக்கு விரோதமாய் சோதரா பேசுகிறார்கள், இவனை பகைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது சொப்பனத்தை காண்கிறான். இரண்டாவது சொப்பனத்தையும் சகோதரிடத்திலையும் தன் தகப்பனிடத்தில் தாயிடத்தில் எங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவர்களும் சோதரம் பகைக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னால், எத்தனை பெரிய தரிசனமாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் சொல்லணும், சொல்ல வேண்டிய நபரிடத்துல தான் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது.
ஸ்தோத்திரம். அவன் சொன்னது உண்மைதான். அவன் சில சமயத்தில் நம்ம சொல்லுவோம், அவன் சொன்னதுனால தான் குழிக்குள்ளே போனான், குழிக்குள்ளே போனதுனால தான் வெளியே வந்தான், விற்று போட்டான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் எத்தனை பெரிய தரிசனமானாலும், நம்ம எவ்வளோ பெரிய தேவ திட்டமானாலும் சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய நபரிடத்தில் தான் நம்ம சொல்ல வேண்டும். சோத்திரம். நம்ம தேவையில்லாமல் நம்முடைய சோத்திரம் நாவை அடக்காத இடத்துல நாவை போட்டு லபா லபான்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாயை சிலருடைய நாவை கட்டுப்படுத்தவே முடியாது. சில ரகசியங்களை ஆண்டவர் சோத்திரம் உங்களுக்கு சொல்லியிருப்பார். சோத்திரம் உங்களோடு கூட கர்த்தர் தனிப்பட்ட ரீதியாக பேசியிருப்பார். அதை சோத்திரம் இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டும். ஒரு இலையிலே சொல்லுவோமா, இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னாள், அதாவது மரியாள் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இந்த சங்கதிகள் எல்லாம் தன்னுடைய இருதயத்திலே வைத்து கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன் என்று சொல்லி தெரியும். ஸ்தோத்திரம். அவர் சில காரியங்களை அவர் செய்யும் பொழுது, சில மறு உத்தரவுகளை அவர் கொடுக்கும் பொழுது, மரியாள் இந்த சங்கதிகள் எல்லாம் தன்னுடைய இருதயத்திலே வைத்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் சில ரகசியங்களை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக எல்லாரிடத்திலையும் சொல்லுகிறவர்களாக இருப்போம் என்றால் பிறரின் பரியாசத்திற்கு நம்ம உள்ளாயிருவோம். ஸ்தோத்திரம். பிறருடைய பரியாசத்துக்கு விலகணும்னா, பிறருக்கு ஐடியா கொடுக்காமல் இருக்கணும்னு சொன்னால், பிறரின் எரிச்சலை வாங்கி கட்டாமல் இருக்கணும்னு சொன்னால், மற்றவருடைய பகைக்கு நாம் ஆளாகாமல் இருக்கணும்னா அதற்குரிய நேரம் மற்றும் நபர்கள் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? இவன் சொன்னதுனால தானே குழிக்குள்ளே போட்டாங்க, இவன் குழிக்குள்ளே போட்டதுனால தானே வெளியே வந்து விற்று போட்டால் அங்கே போனோம், அதனால தானே. அப்படி அல்ல. அப்படின்னு சொன்னால் யூதாஸ் காரியத்தை காத்தி கொடுத்ததுனால தானே ஆண்டவரை சிலுவையில் அறைய முடிஞ்சிச்சு. அப்போ யூதாஸ் காரியத்துக்கு தப்பா? ஸ்தோத்திரம். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தாதான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்படுவார்னு சொல்லி அல்ல. ஸ்தோத்திரம். அப்படி கிடையாது. ஆண்டவர் வேற திட்டத்தை வச்சிருக்கிறார், வேற திட்டத்தை வச்சிருக்கிறார், வேற நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படிதான் அல்ல. தேவ பிள்ளைகள் ஒருவரும் ஒரு மனுஷனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. இவன் குழிக்குள்ள இறங்கி தான் அங்கே போகணும்னு அப்படின்னு அல்ல. ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்வணும்னு சொன்னால் எப்படியும் செய்வார். அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறதுங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் உண்டு, எல்லாத்துக்கும் நபர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார், காலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அற்பமாக நினைக்க கூடாது, அற்பமாக நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு இயேசு கூட சொல்கிறார். அப்போ மரியாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே மகனே திராட்சை ரசம் குறைந்து போய்விட்டு, ஸ்திரீயே இன்னும் நேரம் எனக்கு வரவில்லை, இன்னும் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் கரெக்டாக அந்தந்த நேரத்தில் தான் செய்தார். 30 வருஷம் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய வீட்டை பார்த்தார், தன்னுடைய ஸ்தோத்திரம் வீட்டில் இருந்தார், தன் தாய்க்கு பிள்ளையாக அவர் இருந்தார். ஸ்தோத்திரம். 3.5 வருஷம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். ஸ்தோத்திரம். சரியான நேரத்தில் வந்து அந்த யோவான் ஸ்நானகன் அவன் முன்னமே போய் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பார்த்து அந்த சரியான வேலையில் தான் ஆண்டவர் வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நிறைய நேரங்களுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு அதிக நேரம் கொடுக்கறதே இல்லை, ப்ரிப்பரேஷனுக்கு அதிக நேரம் கொடுக்கணும். புரியுதா? ஸ்தோத்திரம். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ப்ரிப்பரேஷனுக்கு அதிக நேரம் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். பாருங்க, உருவாக்குறதுக்கு தான் நேரம் அதிகம், விற்கிறதுக்கு விற்பனைக்கு சீக்கிரத்தில் கொண்டு வந்து பேக் பண்ணிடலாம். ஒரு காரியத்தை உருவாக்குறதுக்கு, இந்த பாயை ஸ்தோத்திரம் உருவாக்குறதுக்கு அவ்வளவு நேரம் பிரயாசம் எடுத்தாங்க. ஸ்தோத்திரம். அதை பக்குவப்படுத்தி அதை பேக் பண்ணி ஈஸியாக ஒரு மனுஷன்ட்ட நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம உருவாகிறதுக்கு விரும்புகிறதே கிடையாது. ஸ்தோத்திரம். அது ஏதாச்சும் ஒன்று நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு மனசில் பட்டால் அதை உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறது, அது ஸ்தோத்திரம் என்ன இல்லை, அது சரியான ஒன்று கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நேரம் மனுஷர்களை சரியாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான், ஆனால் சொல்லக்கூடாத நேரத்தில்
சொல்லக்கூடாத நபரிடத்தில் சொன்னதுனால இவன் சோத்திரம் என்ன செய்தா அனுபவித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து அங்கே பார்க்கிறோம், அந்த யோசேப்பை என்ன செஞ்சிட்டாங்க, குழிக்குள்ளே போட்டாங்க. குழிக்குள்ளே போட்டாங்க. ஆதியாகமம் 37:23 வாசிங்க. ஆதியாகமம் 37:23-24 வாசிப்போமா? வெறுங்குழியாய் இருந்தது. ஸ்தோத்திரம். யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடித்து கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாக இருந்தது. ஸ்தோத்திரம். குழியில் தூக்கி போட்டு அவன் கொண்டு வந்த ஆகாரத்தை எதிராளிகள் சாப்பிட்டு விட்டு கை கழுவினாலும் இந்த யோசேப்பு மாம்சத்தில் போராடாம சோதரம் இவன் இருந்தான், உள்ளுக்குள்ளேயே கிடந்தான். சோதரம். என்னை காப்பாற்ற நிச்சயம் ஒருவனை எழுப்புவார் அப்படின்னு சொல்லி இவன் குழிக்குள்ளேயே கிடக்கிறான். இவன் குழிக்குள்ளே கிடக்கிறான். மாம்சத்தில் போராடாமல் இருந்தா குழி நம்ம ஒரு நாளும் மூடி போடாது. அல்லையில சொல்லுவோமா சத்தமா? சோத்திரம். குழி நல்லவனுக்கு ஒரு நாளும் நிரந்தரமானது அல்ல. சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக குழி தோன்றாங்களா? உங்களுக்கு விரோதமாக குழி தோன்றாங்களா? கவலையே படாதீங்க, அந்த குழியில் ஒரு நாளும் நீங்கள் விழவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம். குழி ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நமக்கு எத்தனை குழி தோன்றினாலும், எவ்வளவு பேர் நமக்கு விரோதமாக சதி திட்டம் தீட்டினாலும் அதில் நாம் ஒரு நாளும் விழவே மாட்டோம். ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் மாம்சத்தில் போராடாதவர்களாக இருக்கிறாங்க. மாம்சத்தில் நான் இந்த குழியிலிருந்து நான் எழும்பு வரணும் அப்படின்னு எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. அவன் குழிக்குள்ளேயே கிடந்தான். குழிக்குள்ளேயே கிடந்தான். ஸ்தோத்திரம். குழியை வெட்டுறானா அவன் வெட்டட்டும், நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி வருவார். ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் குழி கிடையாது. சாப்பிட்டு முடித்து கையை கழுவினோடனே குழியில் போட்டவனே வெளியே தூக்கி எடுத்துட்டான். இல்லையா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். மொர்தெகாய்க்கு விரோதமா ஆமான் தூக்கு மரத்தை உண்டு பண்ணுறான். தூக்கு மரத்தை உண்டு பண்ணுறான். தூக்கில் போடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு வைக்கிறான். மொர்தெகாய் தூக்கில் போட்டானா? மொர்தெகாயை தூக்கில் போட முடிஞ்சிச்சா? ஆமான்னு தூக்கி தூக்கில் போட்டாங்க. ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு விரோதமாக 7 மடங்கு அக்கினி ஆயத்தம் பண்ணாங்க. அந்த அக்கினி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பட்சித்ததா? இல்லையே. சிங்க கெபியை உண்டு பண்ணாங்க. தானியலுக்கு விரோதமாக சிங்க கெபிக்குள்ளே போட்டாங்க. சிங்க அவங்கள தானியலை ஏதாச்சும் பண்ணுச்சா? இல்லையே, முடியலையே. கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சத்தில் போராடாதபடிக்கு ஆண்டவரோடு போராடும் பொழுது, கர்த்தரை பிடித்து கொண்டு ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தாலொழியோ உம்மை விடேன் என்று சொல்லி யாக்கோபை போல போராடும் பொழுது யார் குழி வெட்டுனானோ அவன் விழுவான். ஸ்தோத்திரம். அல்லது குழிக்குள்ளே போட்டவனே நம்மளை தூக்கி எடுத்து வெளியே எடுத்து விட்டுருவான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். மாம்ச முயற்சி அது ஸ்தோத்திரம் விருதா. அதனால் பிரயோஜனமே கிடையாது. மாம்சத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, நான் என்ன செய்வேன்? நான் ஒன்று செய்வேன். இந்த மனுஷனை போய் பார்ப்பேன், அந்த அதிகாரியை பார்ப்பேன், இவங்களை பார்ப்பேன், நான் இப்படி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்தோத்திரம் மாம்ச முயற்சியும் செய்யாமல் ஒன்று தான் செய்கிறான், ஜெபம் மாத்திரம்தான். குழிக்குள்ளே விழுந்திருந்தாலும் ஸ்தோத்திரம் என் மாம்சத்தில் முயற்சி பண்ணாமல் ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன். ஏன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும் என்று சொல்கிறதான ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு அவர் ஸ்தோத்திரம் குழியிலேருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்துருவார். ஸ்தோத்திரம். வாசிங்கன்னு சொன்னால் அங்கே ஆதியாகமம் 39 எடுத்துக்கொள்ளுங்கள். 39 5வது வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்புக் கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர
தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். ஸ்தோத்திரம். இங்க என்ன பார்க்கிறோம்னா, முதலாவது பார்த்தோம் ஸ்தோத்திரம், நேரம் மனுஷர்கள் ரொம்ப முக்கியம். நேரத்தை அறிந்து செயல்பட வேண்டும். மனுஷர்களை பார்த்து நம்ம செயல்பட வேண்டும். ரெண்டாவது, குழியில் விழுந்தாலும் மாம்சத்தில் செயல்படக்கூடாது. மாம்ச முயற்சி அது விருதா. மாம்ச முயற்சி அது ஸ்தோத்திரம் ஒரு நாளும் நமக்கு பலன் கொடுக்காது. மூன்றாவது இங்கே பார்க்கிறோம், இங்கே அங்கே போத்திபாரிடத்தில் விற்று போட்டார்கள். போத்திபாரிடத்தில் யோசேப்பை விற்றுட்டாங்க. அங்கே அடிமையாய் போனான். அங்கே அடிமையாய் இருக்கிறான். இந்த அடிமையாய் போன இந்த யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வதிச்சா எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? போத்திபார் வீட்டில் எல்லாமும் இவன் தான், எல்லாமும் இவன் தான். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் 6வது வசனம், யார்? போத்திபார். அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாமல் இருப்பான். போத்திபார் வந்தார்னா, அங்கே மந்திரி வந்தார்னா என்ன சாப்பாடு எனக்கு அப்படின்னு தான் கேட்பார். சாப்பிட செய்வார், போயிட்டே இருப்பார். வேற அந்த வேலை என்ன, இந்த வேலை என்ன, அந்த அவன் என்ன செய்தா, இவன் என்ன செய்தான், நிலம் என்ன, வருமானம் என்ன, எதை குறிச்சும் கேட்கறது கிடையாது. எல்லாமே யோசேப்பு தான். எல்லாமே யோசேப்பு தான். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட உயர்வுகள் இருக்கும் பொழுது போத்திபாரின் மனைவி இந்த யோசேப்பை அடையும்படி இவன் என்ன செய்கிறான்? வழி தேடுறான். இந்த போத்திபாருக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற இந்த யோசேப்பு நினைச்சா குறுக்கு வழியில் எப்படியோ இவன் உயர்ந்த நிலைமையில் போயிடலாம். அப்படிதானே? ஸ்தோத்திரம். இவன் குறுக்கு வழியில் என்ன செய்யலாம்? முன்னேறிடலாம். பாருங்க, தான் விற்கப்பட்டாலும் தான் இருக்கிற வீடு தன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டு குறுக்கு வழியில் தான் உயரக்கூடாது என்பதை நிரூபித்து கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த அறநிலை கொள்கையை விட்டுவிடாதவனாக இருந்தான். ஸ்தோத்திரம். குறுக்கு வழியில் போத்திபாரின் மனைவிக்கு பிரியமா நடந்தா இவனுக்கு இன்னும் என்னது சுகம். இன்னும் இவன் என்ன செய்யலாம்? உலக இன்பங்களை, உல்லாசங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நோ, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறான். குறுக்கு வழியில் நான் ஒருபோதும் உயர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்கிறான். ஸ்தோத்திரம். அந்த அந்த அறநெறியை பின்பற்றி வாழ்கிறான். அந்த ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்கிறான். ஸ்தோத்திரம். அதுதான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய உயர்வுக்கு காரணம். யோசேப்பு குறுக்கு வழியில் உயர்றதுக்கு அவன் என்ன செய்யலை? பிரயாசப்படவே இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். இடத்த கொடுத்தா மடத்தையே பிடிச்சிருவான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும். ஸ்தோத்திரம். திண்ணையை கொடுத்தா காலுக்கு வந்துடுவாங்க. காலை கொடுத்தா அடுத்து உள்ள வீட்டையே அபகரிச்சிருவாங்க. சிலரை பாருங்க, அது ரொம்ப பயமாக இருக்கும். ஸ்தோத்திரம். உலக மனுஷர்களெல்லாம் நம்ம நம்ப முடியலை. இன்னைக்கு யாரையும் நம்ப முடியாத காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொடுத்தா போதும், படம் முடிஞ்சிச்சு. எத்தனை ஊழியங்கள் இன்னைக்கு வீணா போயிடுச்சு. எத்தனை ஊழியங்கள் வீணா போயிடுச்சு. நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தா இந்த ஊழியம் என்னமாச்சு? அதான் சொல்கிறேன், குறுக்கு வழியில் போகிற ஒருவனும் உயர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. உலக கண்களுக்கு வேணும்னா டாம்பிகமாக தெரியலாம். அவன்கிட்ட பணம் இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் கடைசி வரை நிலைச்சிருக்குமான்னு தெரியாது. ஸ்தோத்திரம். ஒன்பதாவது வசனம் வாசிங்கன்னு சொன்னாங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 12வது வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து அவள் சொன்னாள். அவன் கையிலே விட்டுவிட்டு தன் வஸ்திரத்தை விட்டுவிட்டு ஓடி போனான்.
வெளியே ஓடி போனான். குறுக்கு வழியில் நீ முன்னேறதுக்கு ஏதாச்சும் சந்தர்ப்பம் வந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க. அது வேண்டவே வேண்டாம். அது ஆபத்தில் கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். சோத்திரம். அந்த அறநெறியில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்தில் ஒழுக்கமுடைய கர்த்தர் நம்மளை பார்க்குறார். சோத்திரம் என்கிற அந்த நோக்கத்தோடு நம்ம பார்க்கணும். ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கணும். ஸ்தோத்திரம். குறுக்கு வழியில் நான் உயர்ந்து விடக்கூடாது. சூத்திரம் என்கிறதுல சூத்திரம் கவனமாக இருக்க வேண்டும். அங்கே ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 40:7-8 அங்கே, அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்திலே சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே என்னது? ஒரு சொப்பனம் கண்டேன், அதை சொன்னேன், என்னை கொண்டு வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. ஒரு சொப்பனம் கண்டேன், அதை சொன்னேன், நான் இன்னைக்கு படாத பாடுபட்டு போத்திபார் வீட்டில் இருந்து அங்கே ஒருத்தி எழும்பி அவ வீண் பழி சுமத்தி அங்கே அடின்னு அடித்து என்னை மிதித்து துவைச்சி இன்னைக்கு இந்த நிலைமையில் கொண்டு வந்து போட்டானுங்க. நீ சொப்பனம் கண்டியா? உனக்கு நான் இந்த சொப்பனத்தை மட்டும் நான் கனவுலே நினைக்க மாட்டேன்டா, அதனால தான்டா இந்த படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லலை. தான் விற்கப்பட்டாலும், தன்மேல் பொய் குற்றம் சொன்னாலும், தன் சொப்பனமே நடக்காவிட்டாலும் பிறருக்கு பிறர் சொப்பனத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நன்மை செய்கிற அந்த சுபாவம் இந்த யோசேப்பிடத்தில் இருந்தது. இல்லையே, சொல்லுமா சத்தமா? ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நன்மை கிடைக்காட்டினாலும் நான் பிறருக்கு ஒரு நன்மையை செஞ்சிடணும் அப்படிங்கிறதான சுபாவம் இவனுக்குள்ளே இருந்ததை நம்ம பார்க்குறோம். 22வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, சுயம்பாகிகளின் தலைவனோ தூக்கி போடப்பட்டான், தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. என்ன சொன்னாங்களோ, இவன் என்ன பதில சொன்னானோ அப்படியே நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பானபாத்திரக்காரன் மீண்டும் ராஜாவுக்கு அங்கே வேலை செய்கிறவனாக காணப்பட்டான். இந்த சுயம்பாகிகளின் தலைவன் தூக்கில் அவன் போடப்பட்டான். பாருங்க, தனக்கு இல்லாட்டினாலும் தனக்கு நடக்காட்டினாலும் தான் ஆபத்தில் இருந்தாலும் இன்னொருத்தன் ஆபத்தில் முக துக்கத்தில் முக வாடலில் இருக்கும் பொழுது இவனால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியலை. உனக்கு நான் நன்மை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி அவனுக்கு நன்மை செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அற்பமாக தான் இருக்கிறான் இப்போவும் யோசேப்பு. ஆரம்பத்தில் இருக்கிற அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும். இப்போவும் அற்பமாக தான் இருக்கிறான். ஸ்தோத்திரம். இப்போவும் அற்பமாக தான் இருக்கிறான். ஆனால் நன்மை செய்கிற யோசேப்பை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. ஸ்தோத்திரம். அவன் கனிதருகிறவன். அவன் எங்கே இருந்தாலும் பிரயோஜனமாக இருப்பான், எங்கே போனாலும் நல்லதை செய்வான். அப்பாவுக்கு பிரயோஜனமாக இருந்தான். தொடர்ந்து அவன் கனி கொடுக்கிறத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிற யோசேப்பை இங்கே நம்ம பார்க்கிறோம். நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்கிற சுபாவத்தை சோதரம் நம்ம எனக்கே இல்லை நான் என்ன உனக்கு கொடுக்கறது அப்படின்னு அல்ல, எனக்கே இல்லாட்டினாலும் உனக்கு தர்றேன் சோதரம். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அப்படி தான் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திருந்தார். சோத்திரம். அப்படி தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் அதைத்தான் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை வாசிச்சிருங்க. ஜெனிசிஸ் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 15-16 வசனம்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக யோசேப்பு சொல்லுகிறார், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வாராக என்றான். ஆண்டவர் நல்லவர். பெரிய ராஜாவாக இருந்தாலும் ராஜாவுக்கு மங்களகரமான பிரதியுத்தரம் சொல்ல ராஜாதி ராஜாவுக்கு தான் முடியுங்கிற தீர்க்கமான நம்பிக்கை தான் எல்லா விதமான ரகசியமாக இருக்கிறது அப்படிங்கிறதான உண்மை. மங்களகரமான செய்தியை சொல்ல ராஜாதி ராஜாவுக்கு தான் முடியும் அப்படிங்கிறதான அந்த ஆழமான அந்த உண்மையை இந்த யோசேப்பு அறிந்திருந்தான். ஸ்தோத்திரம். சுயம்பாகிகளின் தலைவனுக்கு மாத்திரமல்ல, பானபாத்திரக்காரனுக்கு மாத்திரமல்ல, ராஜாதி ராஜாவாகிய நீர் கண்ட சொப்பனத்துக்கும் மங்களகரமான நல்ல செய்தியை என் ஆண்டவர் சொல்ல முடியும். ஆண்டவரால் தான் சொல்ல முடியும். ராஜாதி ராஜாவால் தான் உங்கள் ராஜாவாகிய உமக்கு சொல்ல முடியுங்கிறதான அந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருந்தான் பாருங்க. அதுதான் அங்கே தான் இவனுடைய ஸ்தோத்திர உயர்வு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. ராஜாதி ராஜாவுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிற அவர் வெளிப்பாடை தருகிற ஆண்டவர். உங்கள் சொப்பனத்துக்கு தேவனால தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த ராஜாவும் விசேஷ ஆவி உன்னிடத்துல இருக்கிறதுன்னு சொல்லி அறியத்தக்கதாக இந்த மனுஷன் ஸ்தோத்திரம் இவர் என்ன செய்கிறார், சொப்பனத்தை சொன்ன உடனே ராஜாவும் அறிந்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியா, இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை நீ சொன்னதுனால நீ தான் இதை செய்ய தகுதியான தேவன். இந்த பஞ்ச காலத்தை போக்குவதற்கு உன்னிடத்துல தான் ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். நீ தேவனுடைய ஆவியை பெற்றவன். நீ தான் இந்த 7 வருஷத்தை, இந்த 14 வருஷத்தை நீ தான் என்ன செய்ய முடியும், ஈடு செய்ய முடியும்னு சொல்லி பொறுப்பு முழுவதையும் அந்த யோசேப்பிடத்திலே கொடுத்தார். சொல்றாரு, போயிட்டு அவனுக்கு சவரகம் பண்ணி, அவன் ஜெயிலில் இருக்கிறவனை போல வரக்கூடாது, அவன் எனக்கு அடுத்தவனை போல, ராஜாவுக்கு அடுத்தவனை போல, ராஜாவுக்கு அடுத்து இருக்கிறவனை போல அவனை கொண்டு வான்னு சொல்லி அவன் கையில் மோதிரத்தை போட்டு அவனுக்கு ராஜ வஸ்திர தரித்து என்ன செய்தார், அங்கே எகிப்து தேசத்துக்கும் பார்வோனுக்கு அடுத்தவன் இவன்தான்னு சொல்லி அங்கே சொல்ல வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், பார்வோனுக்கு அடுத்து யோசேப்பு தான். யோசேப்பு சொல்லாமல் ஒருவனாகிலும் அவன் காலையோ கையோ என்ன செய்யக்கூடாது, அசைக்கக்கூடாது. ஒருவனும் என்ன செய்யக்கூடாது, ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. யோசேப்பு என்ன சொல்லுகிறானோ அதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி வைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். யோசேப்பை பாருங்க, ஆரம்பம் அற்பமானது, இப்போ வளர்ந்துட்டான், இப்போ என்ன செஞ்சிட்டான், ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் வந்துட்டான். இன்னமும் முழுமை அடையலை, இன்னும் பரிபூரணத்தை நோக்கி போகலை. வாசிச்சிருங்க ஜெனிசிஸ் ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 9வது வசனம் முதல் சேர்ந்து வாசிப்போமா? வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். 45:4 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றால் அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னாய் அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தான் உயர்ந்த இடத்திலே இருந்தும் எந்த கசப்பிற்கும் இடம் தராமல் தன்னை பகைத்து குழியிலே போட்டு தான் கொண்டு வந்த உணவையும் கூட ருசித்து சாப்பிட்டுட்டு அடிமையா தன்னை விற்று போட்ட சகோதரர்கள் தன்னை தேடி வந்த பிறகு தன் அன்பை காட்டி பழி வாங்காமல் இருக்க வேண்டும் என்ற பெரிய
மன்னிக்கிற சுபாவம் இவனிடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோத்திரம். யோசேப்பை குறித்து நம்ம சோத்திரம் ஆச்சரியப்படணும். கொஞ்சம் கூட தன்னுடைய சகோதரர்களை குறித்து பழி வாங்கணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்கெல்லாம் தன் சகோதரர்கள்னு சொல்லிட்டு தன்னை உடனே வெளிக்காட்டிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சகோதரனுக்கு அன்பு நிமித்தம் இவன் உள்ளே போய் அழுதுட்டு முகத்தை கழுவிட்டு திரும்பி வந்து பேசுகிற ஒரு நல்ல ஒரு செல்ல ஒரு சகோதரனாக ஒரு தம்பியாக தன் சகோதரர்களுக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட அன்பெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்துக்கிறது கிடையாது. சோத்திரம். அப்புறம் எங்கே வெளியே பார்க்கறது, வெளியே போய் சோத்திரம் அன்பை தேடுவது. ஸ்தோத்திரம். ஆண்டவ நல்லவ, தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறான். ஆனால் பழி வாங்கணுங்கிறதான சின்ன ஒரு ஒரு எண்ணமும் இல்லை, சின்ன ஒரு துளி எண்ணமும் இல்லை. இவனுக்கு இருந்த ஒன்றெல்லாம் தன் தம்பியை, தன்னோடு கூட பிறந்த தம்பியை சோத்திரம் பார்க்கணும், பென்யமீனை பார்க்கணும் சோத்திரம் அப்படின்னு ஒரு ஆசை. இவனுக்கு எல்லாத்தையும் நிறைய போட்டு, இவனுக்கு திரும்பி எல்லாத்தையும் போட்டு, இவன் கொண்டு வந்த இவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் உள்ளே போட்டு திரும்பியும் கொண்டு போயிட்டு அவனை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. கொண்டாந்து தன் சகோதரனை கொண்டாந்து வச்சுக்கிறான், கூட வச்சுக்கிறத நம்ம பார்க்குறோம். தன் எல்லாரையும் பார்க்கணுங்கிற அந்த பாசத்தில் சில காரியங்களெல்லாம் அங்கே செய்கிறத நம்ம பார்க்க முடியும். சோத்திரம். பழி வாங்குதல் சோத்திரம் கர்த்தருக்குரியது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நம்ம எந்த உயர்ந்த இடத்துல இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்மளை எப்படி சோத்திரம் சகோதரர்கள் நம்மளை பழி வாங்கன்னு நினைச்சாலும் அங்கேயும் தேவனுடைய நோக்கம் இருக்க தானே செய்யுது. அங்கேயும் அவன் சொல்கிறான், நீங்கள் என்னை இங்கே அனுப்பலை, கர்த்தர் முன்னமே உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் என்னை அனுப்பலை, முன்னமே என்னை அனுப்பியிருக்கிறார். நம்ம சொல்லுவோமா, நீ எனக்கு செய்யாமல் இருந்தது நல்லது, அதனால தான் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்தேன், நான் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம சகோதரர்களுக்கு சொல்லுவோமா? அந்த நேரங்களில் எனக்கு செய்யலைல்ல, ஆபத்தில் எனக்கு உதவி செய்யலைல்ல, இப்போ மட்டும் காசு பணம் என்னிடத்துல இருக்கும்போது என்னிடத்துல வந்துட்டேன், நான் இப்படிப்பட்ட உயர்வுக்கு வரணும்னு சொல்லி தான் என்ன உன் இருதயத்தை கடினப்படுத்தி இப்படி வச்சிருந்தார். இந்த காலகட்டத்தில் உனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் என்ன உயர்த்தி வச்சிருக்கிறன்னு சொல்லி அவர்களுக்கு நாம் உதவி செய்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிறதான எண்ணம் என்பதை நம்ம மறந்து போக கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இந்த இடத்துல பழி வாங்குகிற எண்ணம் இவனுக்கு இல்லை. பூரணப்படுகிறான். ஸ்தோத்திரம். பூரணப்படுகிறான். இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஆரம்பத்தில் இவன் அற்பமாக நினைச்சோமே, ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம தம்பியை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி இவங்க பார்க்குறாங்க. அது மட்டுமா? வாசிங்கன்னு சொன்னால் தான் உயிரோடு இருக்கும் உண்மையை தன் தகப்பனிடத்திலும் சொல்லி அவருக்கு உயிர் கொடுக்கிறார். யாக்கோபு நினச்சிக்கங்க, யாக்கோபு ஏற்கனவே செத்து போயிட்டான். யாக்கோபு ஏற்கனவே செத்தவனாக தான் சொல்கிறான். நான் ஏற்கனவே ஒரு குமாரனை யோசேப்பை கொடுத்துட்டு என் உயிர் போயிடுச்சு, இன்னமும் அவன் தம்பியையும் கொண்டு போயிட்டு என்ன நான் செத்தவனா என்னை வந்துட்டு உயிரோட என்ன செய்ய குழிக்குள்ளே இறக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு அங்கே சொல்கிறார். ஏற்கனவே தன்னுடைய மகனை நினச்சி செத்து போயிருக்கிற உயிரோடு இருந்து செத்து போயிருக்கிற அந்த யாக்கோபுக்கு உயிரை கொடுத்து, நான் இருக்கிறேன் சொல்லுங்க, போய் உன் தகப்பன்ட்ட போய் நம்முடைய தகப்பன்ட்ட போய் சொல்லுங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி அவரை அழைச்சிக்கிட்டு வாங்க, இங்கே நல்ல தேசம் இருக்கிறது, இங்கே நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே தகப்பனையும் அழைத்து வந்து சோத்திரம் தான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தன் தகப்பனை தன்னோடு வைத்து பாதுகாத்து அவரை ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தி அவரை பெருமைப்படுத்தின ஒரு சோத்திரம் நல்ல ஒரு மகனாக தன்னுடைய பூரண வயசில் சோத்திரம் அங்கே தான் மரித்ததை அந்த 50ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். தான் உயிரோடு இருக்கிற உண்மையை தன் தகப்பனோட சொல்லி அனுப்பி அவருக்கு உயிர் கொடுத்து கடைசி வரை தகப்பனை தன்னோடு வைத்து பாதுகாக்கவும் அவரை ராஜாவிடம் கொண்டு வந்து நிறுத்தவும் கொண்டிருந்த அந்த தைரியம் அவனிடத்தில் இருந்து பார்த்தீங்களா? அதுதான் மெய்யான அன்பு. அது ஒரு நாளும் தோற்றுவிடவே விடாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த யோசேப்பு ஸ்தோத்திரம் ஆரம்பத்தில் அற்பமாக நினச்சி குழிக்குள்ளே போடப்பட்ட இந்த யோசேப்பு வசத்தில் தான் வந்து அவனுடைய சகோதரர்கள்
அவனுடைய சகோதரனுடைய மனைவி, பிள்ளைகள், தகப்பன், சோத்திரம் எல்லாரும் வந்து சோத்திரம் 70 பேர் சோத்திரம் வந்து இங்கே யோசேப்புடைய மனைவி, யோசேப்புடைய 2 பிள்ளைகள் 74 பேரும் இந்த எகிப்தில் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? சோத்திரம். யோசேப்பு அவன் சோத்திரம் ஆரம்பத்தில் அற்பமாக தான் நினைக்கப்பட்டான். ஆனால் முடிவில் யோசேப்பை ராஜா ஸ்தானத்தில் வைத்து தன்னுடைய சகோதரர்கள், தகப்பன்மார் எல்லாரும் பார்க்கத்தக்கதா ஆண்டவர் உயர்த்தி வைத்ததை பார்க்கிறோம். அதனால தான் நம்ம சகரியா 4:10 வாசித்தோம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமானதை அசட்டை பண்ணாத, எதையுமே அசட்டை பண்ணாத, அற்பமானதை அசட்டை பண்ணாத. உங்கள் பிள்ளைய ஒரு நாள் அசட்டை பண்ணாதீங்க. நீங்கள் செய்கிற தொழிலை ஒரு நாள் அசட்டை பண்ணாதீங்க. நீங்கள் செய்கிற ஊழியத்தை ஒரு நாள் அசட்டை பண்ணாதீங்க. சோத்திரம். கர்த்தர் அதை பார்க்குறாருங்கிற உணர்வோடு அதை செய்யுங்க. அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமமாக நடக்கிறீங்களா? பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? யோசேப்பை போல குழிக்குள்ளே போடப்பட்டாலும் என் கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறேன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதாக இருக்கிறது. முக்கியமாக ஒரு வசனத்தை சொன்னேன். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை வேணும். எரேமியா 31:17 வாசித்தோம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை வேணும். அந்த முடிவை தான் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் தரும்படிக்கு உங்கள் மேலே கொண்டிருக்கிற நினைவுகள் அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லுகிறார். யோபுவின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீங்களே, யோபுவின் முடிவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம். யோபு அற்பமாய் அங்கே என்ன செய்யப்பட்டிருந்தான்? சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு சொல்லி அவன் அற்பமாய் பார்த்த மனுஷர்களுக்கு முன்பாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்தாரே, இரட்டத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. அதனால் முடிவை சோதரர் பாருங்க, ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்கன்னு சொல்லுகிறார். சோத்திரம். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது சோத்திரம், சரியான நேரம், சரியான நபர். சோத்திரம். வேலையை அறிந்து கொள்ளுங்கள், நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள். காலம் எப்படி இருக்கிறது? சோத்திரம். இந்த காலத்தில் இதை செய்யலாமா? இந்த நபரை கொண்டு செய்யலாமா? இந்த நபரிடத்தில் இதை சொல்லலாமா? இந்த நபர் எனக்கு உதவியாக இருப்பாரா? இவரிடத்தில் சொன்னால் தேவ திட்டம் நிறைவேறுமா என்று சொல்லி நேரமும் மனுஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, மாம்ச பிரகாரமாக எதையும் செய்யாதீங்க. குழியில் போட்டால் நான் அந்த குழியிலேருந்து எப்படி வெளியே வர்றேன் பாருன்னு சொல்லி நினைக்காதுருங்க. சோத்திரம். குழியில் போட்டு நீனா குழியிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சா அவன் போத்திபார் அங்கேருந்து சோத்திரம் வருகிற அந்த சோதர நபர்கள் அவங்க வர்ற வரைக்கும் பொறுத்திருக்க மாட்டா. இவன் குழிக்குள்ளே போட்டாலும் வெளியே வந்துடுவான்னு சொல்லி அடிச்சே கொன்று இருப்பானுங்க. சோதர உண்மையாகவே கொன்னுட்டு சட்டையை கொண்டு போய் தகப்பன்ட்ட கொடுத்துருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளேயே கிடக்கிற அந்த சோதரம் யோசேப்புக்கு மனுஷன் அங்கே தயவு கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு பென்யமீனை, ஒரு யூதாவை கர்த்தர் சோத்திரம் எழுப்பி தயவை கர்த்தர் உண்டு பண்ணினார். எனவே நேரமும் மனுஷர்களும் உங்களுக்கு முக்கியம். 2வது, மாம்ச பிரகாரமான முயற்சி உங்களை உயர்வுக்குள்ளே கொண்டு வராது. 3வது, குறுக்கு வழியில் நீங்கள் பிரயாசப்படும் பொழுது, குறுக்கு வழியில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது ஒரு நாளும் முன்னேற முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் உயர்த்துகிறவர். எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தராலே முடியும். 4வது வாசித்தோம். ஸ்தோத்திரம். தனக்கு சொப்பனம் நிறைவேறாட்டினாலும் ஒருத்த முகவாடலாக இருக்கும் பொழுது அவனுடைய சொப்பனத்தை கேட்டு அவனுக்கு நன்மை செய்த இந்த யோசேப்பு, எனக்கு நடக்காட்டினாலும் பிறருக்கு நன்மை செய்யணும், எனக்கு நடக்காட்டினானே, எனக்கு கிடைக்காட்டினானே, உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறதான அந்த நல்ல குணம் சோத்திரம் ஒரு மனுஷனை உயர்வுக்குள்ளே கொண்டு வரும். ராஜாவாக சோத்திரம் இருந்தாலும் ராஜாதி ராஜாவுக்கு மங்களகரமான சோதரம் வெளிப்பாடுகளை தர என் தேவன் வல்லவருங்கிறதான ஆணித்தரமான அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை சோதரம் வெளிப்பாடு இந்த யோசேப்புக்கு இருந்தது. 6வது நம்ம வாசித்தோம். சோத்திரம். கசப்புக்கு இடம் கொடுக்கல, பழிவாங்குதலுக்கு இடம் கொடுக்கல. தன் சகோதரர்கள் தன்னை குழியில் போட்டுட்டு தான் கொண்டு வந்த ஆகாரத்தையே சாப்பிட்டு கை கழுவி
அவனை விற்று போட்ட தன் சகோதரரையும் நேசிக்கிறதான இருதயமுடையவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, தன் தகப்பனை கடைசி வரைக்கும் சோத்திரம் தன்னோடு வைத்து கொண்டு நேசித்து சோத்திரம் நேசிக்கிற அந்த இருதயமுடையதான இந்த யோசேப்பு தான் சோத்திரம் பரிபூர்ண ஆசீர்வாதமுடையவனாக காணப்பட்டான். இவன் தான் கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் கர்த்தர் தருவாராக. அற்பமான ஆரம்பத்தை சோத்திரம் அசட்டை பண்ணாது சோத்திரம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. என் நீதியை, என் உண்மையை ஆண்டவர் பார்க்கிறாருங்கிறத சோத்திரம் நாம் நிரூபிக்கணும். அதுதான் சோத்திரம் நமக்கு ஆசீர்வாதம். என் பரிசுத்தத்தை கர்த்தர் பார்க்கிற தராசை தூக்கி பிடிச்சா சோத்திரம் நிற்குமா? சோத்திரம் தராசு நிற்குமா? கவுந்துருமா? சோத்திரம் ஆண்டவர் தூக்கு நூலை பார்க்கிறார். ஆண்டவர் தூக்கு நூலை பார்க்கிறார். தூக்கி பிடிக்க வேண்டும். எங்கே பரிசுத்தம், எங்கே சோத்திரம் நானும் சோத்திரம், இங்கே கர்த்தருடைய சோத்திரம் எதிர்பார்ப்பும் நானும் சோத்திரம், இங்கே தேவ சித்தமும் நானும், அது சோத்திரம் சராசரி நிற்குமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவர் தூக்கு நூலை பார்க்கிறார். உங்கள் பரிசுத்தத்தை, உங்கள் உண்மையை, நம்முடைய உத்தமத்தை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அப்போ ஆரம்ப அற்பமாக இருந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அற்பமாக இருக்கிறேன், என்னை யாரும் மதிக்கலை, என்னை யாரும் கனம் பண்ணலை சோத்திரம் என்னுடைய அப்படின்னு சொல்லி எந்த கவலையும் கிடையாது. நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன்னா சோத்திரம் போதும். ஆகாரம் கிடைக்குதா போதும். சோத்திரம் ஆண்டவர் சித்தத்தை செய்துக்கிட்டு இருக்கனா போதும். அப்படிங்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவா. சோத்திரம் பழி சுமத்தினாலும், குழியில் போட்டாலும், சிறைச்சாலையில் போட்டாலும், எங்கே தூக்கி என்ன செய்தாலும் உயர்த்த வேண்டிய நேரத்தில், அந்த நேரத்தில் ஒரு மனுஷனாலும் நம்முடைய உயர்வை தடை பண்ணவே முடியாது. ஆண்டவர் தூக்கி ஆண்டவர் நிறுத்திடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை அவர் சம்பூர்ணமாக்கி தருகிற கர்த்தர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் பெரியவர்.